ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்தீரா, நற்பீதானாலம் அருள்வா. பொல்லாதோர் கூட செய்திடா, நற்பீதானாலம் அருள்வா. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். வாசிக்க அல்லது கேட்க மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது அல்லவா? உண்மையாகவே விடுவிப்பாரா? அப்படியானால் யாரை விடுவிப்பார் என்ற கேள்வியோடு நாம் யோசிக்கும் போது அப்பொழுதுதான் நமக்கு பதில் கிடைக்கும். அதே வசனத்தில் நீ என்னை நம்பினபடியால், இன்னும் ஒரு வகையில் கூறுவோமாக, என்னை முற்றுமாய் சார்ந்திருக்கிறவனையே நான் விடுவிப்பேன். தாவீது, நீர் என் கேடகமும் என் கோட்டையும் நான் நம்பி இருக்கிற துருகமும் என்று ஆண்டவரை வர்ணிப்பதும் அவன் ஆண்டவரை சார்ந்திருப்பதையும் நாம் காண முடியும். அவனுடைய மாமாவாகிய சவுலுக்கு தாவீதை கொலை செய்வதே நோக்கம். அவ்வளவு பொறாமையும் எரிச்சலும் கொண்டு காணப்பட்டான். ஒரு நாள் தாவீது வசமாக மாட்டிக்கொண்டான். சவுலுடைய வீட்டில் தான் வாத்தியம் வாசிக்க போன போது ஈட்டியும் கையுமாக நின்றான். தாவீது வாத்திய கருவியை வாசித்து கொண்டிருக்கும் போது, தொலைந்து போ, நீ இருக்கும் வரை நான் நிம்மதியாக வாழ முடியாது என்பது போல நினைத்து அம்பை எய்தான். கர்த்தரோ அவனை பாதுகாத்தார். 1 2 எத்தனை முறை கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார் தெரியுமா? அதுபோல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சத்துரு எய்த எத்தனையோ அம்புகளிலிருந்து பாதுகாத்தார் தெரியுமா? நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழ பிரயாசப்படுங்கள். தொடர்ந்து உங்களை காப்பார், விடுவிப்பார். இது நிச்சயம், இதுவே சத்தியம். உங்கள் முயற்சிக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட்டு ஆசீர்வாதமாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். பிரசங்கி 5:19 வேதம் தெளிவாக கூறுகிறது. அநேகர் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொண்டு மிகுந்த மனவேதனுடன் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறார்கள். ஒரு பக்கம் பணவீக்கமும் மறுபக்கம் விலைவாசி உயர்வும் அநேக தேவ பிள்ளைகளின் விசுவாசத்தை தடுமாற செய்து கொண்டிருக்கிறது. இதனால் கடன் பாரம் மற்றும் சமாதான குறைவுகள் ஏற்பட்டு சஞ்சலத்தை அனுபவித்து வருகிறார்கள். நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவா என்ற உன்னத தேவனின் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்வில் முற்றிலும் நிறைவேற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபம். அதே வேளையில் இவ்வாக்குத்தத்தம் உங்களில் நிறைவேற நீங்கள் பாத்திரவான்களாய் இருப்பது மிக முக்கியம். விசுவாசத்தோடு வேலை செய்யுங்கள். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலில் உங்களுக்கு ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் காரணம் இல்லாமலும் திடீரென்றும் ஒருவரை ஆசீர்வதிப்பதில்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி
வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வு அமையும் போது நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நம்முடைய வாழ்க்கையில் தங்கும். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று வேலை செய்யாத சோம்பேறித்தனமாகும். நாம் ஒவ்வொருவரும் வேலை செய்ய வேண்டும் என வேதம் தெளிவாக கூறுகிறது. பவுல் வல்லமையுள்ள அப்போஸ்தலனாக இருந்தும் இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என கூறுகிறார். குடும்பங்களில் வறுமைக்கு மற்றொரு காரணம் கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருப்பதில்லை. அது மாத்திரமல்ல, மன நிறைவோடு செய்யாமல் ஏனோ தானோ என அசட்டையாக செய்தல். இன்னும் சிலரை நான் கண்டிருக்கிறேன், தான் விரும்பின வேலை கிடைக்கும் வரை மற்ற எந்த வேலையும் செய்ய மனதில்லாமல் சோம்பேறித்தனமாக வீட்டுக்குள்ளேயே இருப்பார்கள். விதைக்காமல் எப்படி அறுக்க முடியும்? அதேபோல் வேலை தேட பிரயாசப்படாமல் அல்லது வேலை செய்யாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி அனுபவிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படி? பவுல் சொல்லுகிறார், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனின் முந்தி பங்கடைய வேண்டும். 2 தீமோத்தேயு 2:6. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பலன், ஞானம், அறிவின்படியே கட்டாயம் வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களில் நிறைவேறும். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். லூக்கா 5:5. பேதுரு தம் வாயினால் கூறின வார்த்தையாகும். இது தோல்விக்குரிய வார்த்தையை தவிர ஜெயத்துக்குரிய வார்த்தை இல்லை. நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும். அதே வேளையில் நாம் செய்கிற வேலையோ தொழிலோ தேவ சித்தத்தின்படி செய்கின்றோமா என்பது மிக மிக முக்கியம். பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படாமல் வெறுமையான வலைப்படகோடு கரை திரும்பினார். எத்தனை பரிதாபம்! நம்மில் அநேகர் வேலை செய்கிறார்கள் அல்லது தொழில் செய்கிறார்கள். அது நிமித்தம் தங்கள் பிரயாசத்தின் பலனையும் அதனுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் காண முடியவில்லை. இப்படிப்பட்டவர்கள் அடிக்கடி தங்கள் வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். தொழில் செய்கிறவர்களும் கூட நஷ்டம் அடைந்து பலவிதமான தொழிலில் ஈடுபட்டு எல்லாவற்றிலையும் பின்னடைவு ஏற்பட்டு தங்கள் விசுவாசத்திலிருந்து வழி விலகி போகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனை குறை கூறவும் தயங்குவதில்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும், வேலையிலும், தொழிலிலும் தேவ சித்தத்தை கட்டாயம் அறிய வேண்டும். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். லூக்கா 5:4. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியே பேதுரு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போட்டபோது அவன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்தார் என வேதம் கூறுகிறது. அதன்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். லூக்கா 5:6. இம்மட்டும் தேவ சித்தத்தை அறியாமலேயே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. நன்றாக ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை தெளிவாக அறிந்து பெரிய வேலையோ அல்லது சிறிய வேலையோ, பெரிய தொழிலோ அல்லது சாதாரண தொழிலோ எதுவானாலும் சரி சந்தோஷமாக செய்யுங்கள். படிப்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்தி தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் முயற்சிக்கு நிச்சயம் பலனுண்டு. பழைய தோல்வியை மறந்துவிட்டு விசுவாசத்தோடு தேவ சித்தத்தை அறிந்து முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் முயற்சிக்கு தக்க பலனை ஆண்டவர் தாமே கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வாக்கு தத்தம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.